அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நிறைய கேள்விகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்குது இந்த தலைப்பில். அதாவது பிட்காயின் பாவிப்பது கூடுமா கூடாதா அப்படின்ட்டு நம்ம பல நேரங்களில் தனிப்பட்ட ரீதியாகவும் பொதுவாகவும் சொல்லியிருந்தோம். அது கூடாது, அதில் கரர், அதாவது நம்பிக்கையற்ற தன்மை, செக்யூர்டான ஒரு பாதுகாப்பான ஒரு சப்ஜெக்ட் அதில் இல்லை என்று நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சிலர் என்ன அது கூடும் என்பதற்கான சில ஆர்கியூமெண்ட்டுகளையும் தொடர்ந்து வைத்து கொண்டு வருவதனால இதில் உள்ள சாதக பாதகங்களை விளங்கப்படுத்தி கொஞ்சம் ஓரளவு விளக்கமான ஒரு ஆடியோ போடுவதுதான் இதனுடைய நோக்கம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது இதை தகவலாக தெரிஞ்சு கொள்ள விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக சொல்கிறோம். கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்றது சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், உங்களிடத்தில் பொருளாக அல்லது நோட்டாக உங்களோட கையில் அது என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. அது என்ன ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுகளுக்குள்ளே மட்டும் அந்த பணத்தை நீங்கள் ஒரு கோடாக ஒரு கோடாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை பரிமாறிக்கொள்ளலாம். அது ஒரு பணப்பெறுமதியை உங்களுக்கு தரும். இதுக்கு தான் கிரிப்டோ கரன்சி என்றது. நீங்கள் உங்கள்கிட்ட கையில் எப்படி ஒரு ரூபாய் எடுக்கிறீங்களோ, டாலரை எடுக்கிறீங்களோ, ஒரு யாழை எடுக்கிறீங்களோ, இந்த மாதிரி பணத்தை எடுக்கிறீங்களோ, அது மாதிரி அதை உங்களுக்கு எடுக்க முடியாது. அதை வேணுமெண்டா டாலராக மாற்றி எடுக்கலாம், அதை வேணுமெண்டா ரூபாயாக நீங்கள் மாற்றி என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். அது வேறு அம்சம், அதை மாற்றக்கூடிய இடங்கள் அதெல்லாம் வேறு அம்சங்கள். ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி என்ன ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்லேயோ அல்லது ஒரு பொருளாகவோ உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அது பெற முடியாது. ஃபஸ்ட்டு. செகண்டு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படி என்று சொல்கிறது உண்டல். அது ஆரம்பத்தில் பிட்காயின், அந்த சத்தோஷி நகமோட்டோ அப்படின்னு சொல்லி ஜப்பான்லேருந்து ஒருத்தர் உருவாக்கினதாக சொல்வார்கள். அதனால் ஒரு நபரா, ஒரு கூட்டமாக, ஒரு அமைப்பாக, அது என்ன பின்னணி என்பது இன்று வரைக்கும் யாராலும் என்ன தெரியாது. அவருடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், நெட்டில் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, மற்றபடி அவர் யார், இதை உருவாக்கினவர் யார், ஏன் அவர் உருவாக்கினா மட்டும் அது ஏன் பிரபல்யமாகணும் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பின்னால் பதில் சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு ஃபார்மேட்டில் அவர் உருவாக்கினார் பிட்காயின். அந்த பிட்காயின் என்றது உருவாக்கிய பின்னால், பிட்காயின் என்றது ஒரு பேர், நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிட்காயின் என்றது ஒரு பெயர். இப்படிப்பட்ட ஒரு கரன்சி அவர் உருவாக்கிறது பின்னால் இதே மாதிரி அவர் மட்டும்தானே உருவாக்குவார், நாங்களும் உருவாக்கலாம்னு ஒரு போட்டி வரும் தானே. இது மாதிரி எத்தீரியம், அதுபோல் எத்தீரியம் என்ற ரஷ்யாவை பேஸ் பண்ணி உருவாக்கின ஒரு கிரிப்டோ கரன்சி. அதாவது கம்ப்யூட்டரில் மூலம் அல்லது எலக்ட்ரானிக் ஒரு ஃபார்மேட்டில் நாங்கள் டீல் பண்ண முடிந்த ஒன்று பேப்பராக பெற முடியாது. இதான் நீ சுருக்கமாக விளங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முறையை பலர் என்ன செஞ்சாங்க, உருவாக்கினாங்க. இன்றைக்கே ஒரு ஹை லெவலில் ஒரு உச்சகட்ட இடத்துல இருக்கிறது அந்த பிட்காயின் ஒன்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிட்காயின்ன்றது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு, அதுக்கு அடையாளம், அவ்வளோதான். அதுக்குள்ள அந்த சொல்லுக்கு ஒரு இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது அல்ல. அதாவது கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் உள்ள ஒரு நாணயம் பண்ணிக்கிட்ட அதை நீங்கள் பேப்பராக என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு பெருமதி உண்டு. அந்த பெருமதி எப்படி உருவாகிச்சுன்னு சொல்கிறேன் நான். அது அந்த பெருமதி எப்படி உருவாகிச்சுன்னு சொல்கிறேன். ரைட், இது முதலாவது அம்சம். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சின்றது உங்கள்கிட்ட இந்த பிட்காயின் என்ற அந்த முதல் தரத்தில் இன்றைக்கு பிரபல்யமாக முதல் தரத்தில் இருக்கிறது எனது பிட்காயின் என்றது தான். இதை வச்சு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த அந்த மற்றவங்கெல்லாம் உருவாக்கினாங்களே அந்த எத்தீரியம் போன்றவைகளெல்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு மற்றவைகளெல்லாம் வளர்ந்து வரலாம் அப்படின்றாங்க. இந்த எத்தீரியம் என்றது மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் என்ன செஞ்சார், அதனுடைய ஏதாவது மைண்ட் பண்ணுற சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதை இலகுவப்படுத்துகின்ற ஒரு முறையை அதுக்கு செஞ்சார். பிளாக் செயின் சிஸ்டம் உண்டு, அதை வச்சு அந்த எத்தீரியமும் ஓரளவில் என்ன செஞ்சது, பிரபல்யமாகிச்சு. ரைட், இது ஒரு அம்சம். இதை வச்சு இப்போ என்னட்ட ஒரு பிட்காயின் இருந்ததுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக, ஒரு பிட்காயின்ன்றது இன்றைக்கு இலங்கை பணத்தில் எடுத்துங்கன்னு சொன்னால் 1 கோடிக்கு மேலே போகுது பெருமதி, 1 கோடிக்கு மேலே போகுது. அப்போ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 55,000 USD போகுது. இப்போ நம்ம பார்த்த நேரத்தில் 55,000க்கு மேலே போகுது ஒரு USD. அப்போ ஒரு பிட்காயின்ன்றது வச்சுருந்தாலே அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறான். ஒரு பிட்காயின் வைத்திருந்தாலே அவன் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 0.25, 0.5, 0.75 அல்லது 0.000 உண்டு. இப்படி தான் என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம் பிட்காயின். ஏன்னா $55,000 ஒரே அடியாக என்ன செய்ய போகிறதில்லை, இதற்கு வர போகிறதில்லை. அந்த பெருமதியில் இந்த பிட்காயின் என்னது இப்போ வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிட்காயினை நேற்று இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு $50,000 பிட்காயின் இருக்குது. பிட்காயின் தான் இருக்குது, $50,000 இல்லை. அது பெருமதி தான் சொல்லப்படுது. அப்படி இருந்தப்போ நான் என்ன செய்யலாம், இதை வச்சு நான் என்ன செய்யலாம் என்றா, நான் இன்னும் பொருட்கள் வாங்கலாம். சில பொருட்களை நான் வாங்கலாம். யார்கிட்ட இந்த பொருட்களை நான் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பிட்காயினை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நான் பொருள் வாங்கலாம்.
சில பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் சில வெப்சைட்டுகள் வந்து பிட்காயினையும் அங்கீகரிச்சு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, இது பண்ண போகிறீங்களா, அது பண்ண போகிறீங்களா, நான் உங்களுக்கு வந்து என்ன செய்வோம், விசா அனுமதிப்போம், மாஸ்டர் நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்களே ரைட்டா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணுவோம், கோல்டன் கீ எக்ஸெப்ட் பண்ணுவோம், அப்படியே இந்த பட்டியலில் பிட்காயினும் அப்படியே என்ன செய்யும் வரும். ரைட், பிட்காயினை இவங்க எக்ஸெப்ட் பண்ணுறாங்கண்டா உங்கள்கிட்ட வந்து அந்த பிட்காயினுடைய ஒரு குறிப்பிட்ட தொகை ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதுக்கு வந்து என்ன $155 USD இந்த மொபைல் ஃபோனுக்கு அல்லது $200 USD இந்த மொபைல் ஃபோனுக்குண்டா உங்கள்கிட்ட பிட்காயின் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குமா. இந்த அக்கௌண்ட்டுண்டா எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, பிட்காயினுக்குள்ளே ஸ்பெஷலான ஒரு அக்கௌண்ட் இருக்கும் உங்களிடத்தில் விளங்கிட்ட. அந்த அக்கௌண்ட்டில் இருந்து அதை பே பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸெப்ட் பண்ணுறாங்கண்டா அந்த பிட்காயின்லேருந்து $155 ஈக்குவலான ஒன்று என்ன செய்யும், டிடெக்ட் ஆகிரும், உங்கள்கிட்ட இருந்து கழிஞ்சிடும் விளங்கிட்ட. அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ அதில் என்ன செய்து வருகிறது. அதே போல் இந்த சினிமா படம் வாங்குறவங்க மற்ற விஷயங்கள் தேடுறவங்க விளங்கிட்டா டார்க் நெட் என்று சொல்கிறாங்களே என்ன, அதாவது தவறான விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படக்கூடிய அந்த ஊடகங்களில் வாங்குறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ இதை எவங்க எக்ஸெப்ட் பண்ணுறாங்களோ, நாங்கள் பிட்காயினையும் எடுத்துக்கொள்வோன்னு எக்ஸெப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த பணம் இருந்தால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதில் ட்ரேட் பண்ணி கொள்வார்கள். சரி, இது 2. நான் இப்போ பணமாக்குறதாக இருந்தால் என்ன வழி, நான் இப்போ பிட்காயின் என்னென்று இருக்குது அப்படின்னு வைங்க, பிட்காயினை நான் என்னென்று புரிகிறது 2வது சொல்கிறேன். ஆனால் பிட்காயின் என்னென்று இருந்தால் நான் பணமாக்குறதுனா என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னட்ட இருந்து பிட்காயினை வாங்கக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். என்னட்ட இருந்து யாராவது ஒருத்தர் பிட்காயினை வாங்கணும். இப்போ வாங்கக்கூடிய ஒருவருக்கு விற்கலாம். அப்படி யார் வரணும் அப்படின்னா இந்த பிட்காயினை பெறுமதி என்று நினச்சி பிட்காயினை நான் வந்து என்ன செய்யணும், அதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் அந்த பிட்காயினுக்கு ஒரு டிமாண்டு வரும். அப்போ அந்த டிமாண்ட் வந்தால் நான் அவருக்கு என்ன செய்யலாம், அதை டிமாண்ட் பண்ணி கேட்குறவருக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த பிட்காயினை விற்கலாம். அப்படி யார் தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க அப்படி என்று சொன்னால் அவைகள் வந்து ஒன்றில் இணையத்தினூடாக உள்ள எனது அந்த ரிக்வெஸ்ட்டுகளை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது இந்த பிட்காயினுக்கே உள்ள சில ஆப்புகள் இருக்குது, இந்த பிட்காயினுக்கே உள்ள சில ஆப்ஸ் இருக்குது. அவைகள் வந்து இன்றைக்கு பிட்காயினை டீல் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன எதையும் சொல்லலை உங்கள்கிட்ட, அதில் பிரபல்யமானவங்க அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அதாவது அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை தருவாங்க. உதாரணமாக அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிரும், அந்த பிட்காயினில் வந்து என்ன செஞ்சிருமெண்டா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று என்ன செஞ்சிடும், க்ரியேட் ஆகிரும். இந்த க்ரியேட் ஆகிட்டால் உதாரணத்துக்கு வைங்களேன் 1 2 3 4 5 6 ஒரு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும், பிட்காயின் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் என்னது அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ க்ரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் அதுக்கு பண்ணலாம். இது வந்து எந்த பேங்க்குக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத உண்டு, எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் மெத்தடும் இல்லை, பிளாக் செயின் சிஸ்டம் மட்டும்தானே, எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை இதில். உங்களுக்கு வந்து என்ன அதுக்கு வந்து ஒருத்தர் என்ன செய்வார், ரைட் உங்களுக்கு 0.5 என்னது அல்லது 0.111 அல்லது 0.001 ஒரு பிட்காயின் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் இதை நான் விற்க போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதை பணமாக்கணும் என்றிருந்தால் அவர் என்ன செய்வார்ண்டா, நீங்கள் கேட்குறீங்க எனக்கு USDயில் என்ன செய்யுங்க இதுக்குரிய ஈக்குவலான பணத்தை தாங்கண்டா, நீங்கள் உங்களோட கையில் உள்ள ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பரை தான் கொடுக்கணும், வெளியில் உள்ள அக்கௌண்ட் நம்பருண்டு ஒரு கமர்ஷியல் அக்கௌண்ட் நம்பரையோ அல்லது என்னது இந்தியாவில் உள்ள நம்மளோட என்ன இந்தியன் ரிசர்வ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும் அவர் பணத்தை போடுறதுக்கு இல்லைங்கிட்டா. அப்போ அதை பணத்தை போட்ட பின்னால் நீங்கள் இதை என்ன செஞ்சிருவீங்க, அந்த நபருக்கு இந்த பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படித்தான் அந்த உங்களுக்கு பணமாக்குறதாக இருந்தால் இப்படித்தான் நடக்குமே தவிர இந்த பிட்காயினுக்குரிய ஈக்குவலான இந்த சப்ஜெக்ட் எல்லா மக்கள்கிட்டையும் புழங்குதல் அது நடக்காது. இது நடக்க போகிறதெல்லாம் என்னென்னா அந்த எப்போ வச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க அதுக்கு பெருமதி கொடுக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஒரு டிரான்சாக்ஷனை என்ன செய்யலாம் பண்ணலாம். அப்போ பணமாக்குற முறை இதுதான், பொருள் வாங்குகிற முறை இதுதான். இவ்வளோதான் எனது இந்த பிட்காயின் சப்ஜெக்டில் உள்ளது. சரி, அப்போ இந்த பிட்காயின் என்ற சப்ஜெக்ட் இப்போ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போது எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், இது என்ன பிட்காயின்ன்றது எப்படி பெருமதி ஆகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வருவீங்களென்று சொன்னால் பெருமதி இல்லாத ஒன்று பெருமதி ஆக்கிட்டாங்க. பெருமதியே இல்லாத உண்டு அதனுடைய டிமாண்டின் காரணமாக அது பெருமதி ஆகுது, அதனுடைய டிமாண்டின் காரணமாக அது பெருமதி ஆகுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கம் அப்படி என்ற ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க. தங்கம் இப்போ இதில் வந்து நான் மார்க்க ரீதியான விளக்கத்துக்கு வரலை, ஆனால் இது ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனை செய்கிறதுக்கான காரணம் இது சம்பந்தமாக விளங்காமல் சில நேரத்தில் வந்து நம்ம ஒரேடியாக கூடுமண்டோ அப்படி என்று சொல்லக்கூடாது, ஒரு அறிமுகம் கிடைக்கணும் என்பதற்காக சொல்கிறேன். இப்போது வந்து தங்கம்னு வைங்க, ஒரு தங்கத்தை ஒரு மனிதன் வந்து லேசாக எடுத்துடலாமா, லேசாக எடுத்துடல, அதுக்கு அவன் டூல்ஸை பயன்படுத்தணும், மற்ற விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி தான் அவன் என்ன செய்யணும், அதை எடுக்கணும். அப்போ அந்த டூல்ஸுக்குன்னு அவன் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணணும், அப்படி தானே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் அவன் தங்கத்தை நிலத்துலேருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை பதனிடணும், அதுக்கு பின்னால் அதை வந்து என்ன செய்யணும், நகையாக மாற்றணும். இப்படியான ஒரு வேலை இருக்குது, அதுக்கான ஒரு கோடியோ லட்சமோ இன்வெஸ்ட் பண்ணணும்.
இப்படி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணினா தான் இந்த இது கிடைக்கும். எது கிடைக்கும்? இந்த பிட்காயின் கிடைக்கும். ஒரு காலத்தில் சாதாரண இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் தான் கிடைக்குமெண்டா அப்போ என்ன என்று கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஐடி லெவலில் என்னது நல்ல ஒரு knowledge உள்ள ஒருவர் வந்து இன்றைக்குள்ள பண விஷயங்களை முறைகளை எல்லாம் பார்த்துட்டு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நாட்டுக்கு நாடு கரன்சி வேறுபடாமல் நம்ம ஒரே விதமான அளவுகோலை எடுத்து இன்டர்நேஷனல் வைஸ் சர்வதேச ரீதியாக அந்த ஒரே அழகை வச்சு நாங்கள் வந்து டீல் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, அதில் வந்து யூஎஸ்டின்ட்டு வரக்கூடாது, அதில் ரூபாயின்ட்டு வரக்கூடாது, அதில் வந்து என்னது ரியாலுண்டு வரக்கூடாது, திர்ஹம்ண்டு வரக்கூடாது, ஒரே பேர் பிட்காயின், அதுதான் எங்களோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு அது உதவணும் அப்படின்னு யோசித்ததில் அவர் ஒரு கோடிங் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் பிட்காயின். அந்த கோடிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 2140ஆம் ஆண்டு வரைக்கும் அது வந்து என்ன இந்த இயங்கக்கூடிய அமைப்பில் அந்த காலத்தை வைக்கிறார். அந்த இதை வந்து இயங்கக்கூடிய அமைப்பில் அந்த காலத்தை வைக்கிறார். ரைட். இயங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிட்காயின் பெருமதி கிடைக்கும். உதாரணமாக 1 2 3 4 5 6 XYZ இது ஒரு பிட்காயின் வைங்க. அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. நான் சும்மா சொல்கிறது உங்கள்கிட்ட ஒரு அளவுகோல் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பிட்காயின் பெருமதிக்கு வரும். இது ஒரு பிட்காயின் அப்படின்ற ஒரு பெருமதிக்கு அது வரும். அப்போ மக்கள் அதுக்கு பெருமதி கொடுப்பார்கள். மக்கள் அதுக்கு பெருமதி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு வெளி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெரிய பாரிய முயற்சி ஒன்று அதில் என்ன செய்யணும் நடக்கணும். ஒரு காலத்தை என்ன செஞ்சாங்கன்னா இவர் இந்த சாஃப்ட்வேர் இந்த ஒரு எப்போ செஞ்சு இந்த மாதிரி விட்ட பின்னால் அதை வந்து சாதாரண கம்ப்யூட்டர்களில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா டீகோட் பண்ணாங்க. அதுக்கு சொல்கிறது மைன் பண்ணுறதுன்னு சொல்லி இல்லைங்கிட்டா, மைனிங் டீகோட் பண்ணி அதுக்கு ஒரு மாதம் ஒரு 2 மாதத்தில் அதை அப்படி செஞ்சு எடுத்தாங்க. அவரோட சிஸ்டத்தில் அதை எப்படி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் காலம் போக போக அது கஷ்டமாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி 2வது எடுக்க இயலாது, 2வது எடுத்த மாதிரி 3வது எடுக்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு போகிறது அது கஷ்டமாகிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கேமிங் லேப்டாப் இருக்குதுதானே, இந்த கேமிங் லேப்டாப்பின் ஊடாக அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ கொஞ்சம் கிராஃபிக் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே, அது ரெம் எல்லாம் கூடுதலாக இருக்கும், அதை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கட்டம் வந்து அதில் அந்த ஒரு கோடை எடுக்கிறது, அந்த ஒரு பிட்காயின் அப்படின்ற இடத்துக்கு அது வந்து டிகோடாகி வாரத்துக்கு ஒரு டைம் எடுக்குது, ஒரு மாதம் அப்படி எடுக்குது. அந்த இது வந்து சாதாரண கம்ப்யூட்டரில் செஞ்சுட்டு இருந்தவங்க அப்புறம் கேமிங்கில் செஞ்சுட்டு இருந்தவங்க அப்படியே வளர்ந்து போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி பெரிய ஒரு சேவர் வச்சு செய்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அது ஆகுது. அப்படின்னா பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சங்கள் என்னது பெரிய பெரிய சேவர்களை வச்சு பெரிய பெரிய என்னது கிராஃபிக் கார்டுகளை போட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வருது ஒரு பிட்காயினை எடுக்கிறதுக்கு. சரியா? அதாவது ஒரு பிட்காயின் ரிசல்ட்டு அதில் கிடைக்கிறதுக்கு, அந்த ரிசல்ட்டு கிடைச்சா அந்த பிட்காயினை நம்புறவங்க இருக்கிறாங்க, அந்த பிட்காயினுக்கு வெளியே கொடுக்குறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பெருமதியை கொடுப்பாங்க. இதனால் அந்த பெருமதி தானாக என்ன செய்யுது, அதுக்கு வளருது. இப்படியே போனவங்க இப்போ என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் இப்போ மைனிங் என்னது அதை மெஷின்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கெண்டே சில டிவைசஸ் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அதுக்கெண்டே சில டிவைசஸ் உருவாக்கி அது மைனிங் இதுக்குரியது தான். இதுக்கு மட்டுமல்ல, பிட்காயின் மட்டுமல்ல, அதாவது எத்தீரியம் இது போன்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அமைப்பிலான இதை என்ன செய்கிறாங்க அதில் கண்டுபிடிக்கிறாங்க. இல்லைங்கிட்டா? அப்போ இப்போ தனியாக அதை வச்சு செயல்படுத்திட்டு வராங்க. அப்போ அதுக்கு சரியான எலக்ட்ரிசிட்டி போகும், சரியான டைம் போகும், சரியான பணம் செலவாகும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவாகி தான் ஒரு பிட்காயின் என்ன செய்கிறாங்க எடுக்கிற இடத்துக்கு வந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பிட்காயின்ன்றது $55,000 ஈக்குவல்னு சொன்னால் அது எவ்வளோ வேலைகள் என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். இப்போ இதை எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவழித்து எடுக்கிறவன் யாராக இருக்கணும், அப்போ பணக்காரனாக இருக்கணும், அவ்வளோ பெரிய வசதி உள்ளவன் தான் இப்போ அதை எடுக்கலாம். ஆரம்பத்தை எடுத்த மாதிரி இல்லை. ஆனால் ஏற்கனவே லேசாக எடுத்து வச்சவனுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். இன்றைக்கு உள்ள சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் அப்பில் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு சான்ஸாக இருக்கும். எனவே இப்போ வந்து அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா, இந்த பிட்காயினை யார் வந்து வேங்குறாங்களோ, விரும்பி அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை விற்பாங்க. அன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டில் அது வந்து அதுக்கு எவ்வளோ கிராக் இருக்குதோ அதை சொல்லி விற்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டேபிளானதல்ல, அவங்க கொஞ்சம் குறைச்சியும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, அதை போடுவாங்க, அவர் பணத்தை என்ன செய்வாங்க, அது 2 பேருக்கு இடையில நம்பிக்கை சார்ந்த விஷயம் போடுவாங்க, அவர் எடுப்பாங்க. இப்படி தான் இந்த பிட்காயின் என்ற சப்ஜெக்ட் நடந்துகின்றிருக்குது. இது 2140க்கு பிறகு எல்லாமே வந்துடும். 21 மில்லியன் பிட்காயின் வச்சுக்கிறார் இந்த சொல்லப்பட்ட நபர் வந்து. அந்த கோடிங்கில் வந்து 21 மில்லியன் பிட்காயின், அதாவது 2,10,00,000 வந்து என்ன செய்கிறாரு அதில் வச்சுக்கிறார். இது வந்து 2,10,00,000 பிட்காயினும் வந்து எல்லாரும் மைன் பண்ணி முடிஞ்சு எல்லாரோட கையிலையும் வந்து முடிச்சுட்டேன்னு சொன்னால் அவருடைய திட்டம் என்னென்னா, அதுக்கு பின்னால் வந்து எல்லா மக்களும் சரிசமனான அமைப்பில் எந்த ஏற்றத்தாழ்வும் பொருளாதாரத்தில் இந்த என்ன சொல்கிறது தலஹுமுல் மாலின்னு சொல்லுவாங்களே, பணவீக்கம் எதுவும் இல்லாமல் அதை டீல் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்ற ஒரு கற்பனை தான் அது. விளங்கிட்டா? 2140 வரைக்கும் அப்படி ஒரு இது பண்ணிக்கிறார். அப்போ அந்த மைன் பண்ணுறது வந்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒருக்கு அது ரெஸ்ட்ரிக்டட் ஆகிட்டே போகும், வரையறுக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யும் போகும்.
இப்படியே போகிற டைமில் திடீர்னு இந்த பிட்காயினை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இதை கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி அதனுடைய வெளிவை கூட்டி விடுற மாதிரி வைரஸுகள் கொஞ்சம் வரும் விளங்கிட்டா. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னது, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வைரஸுகள் என்ன செஞ்சுது வந்துச்சு. அப்படியான சில வைரஸுகள் வந்து நீங்கள் பிட்காயினில் பே பண்ணுங்கள், நான் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணிக்கிறோம், நீங்கள் அதை வந்து அன்லாக் பண்ணணுமெண்டா அல்லது நீங்கள் ஃப்ரீ ஆகணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க பிட்காயினில் பே பண்ணுங்கள் அப்படி என்று சொல்லி சில வைரஸுகள் வரும். அப்போ சில இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸில் வச்சுட்டு இருந்தவங்க பிட்காயினை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, பொருளாதாரங்களை கொடுத்து பிட்காயினை வாங்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. இப்படியான சில கூத்துகளும் என்ன செஞ்சு நடந்தது. இப்போ குறிப்பாக இந்த உலகத்துடைய முதல் பணக்காரராக இந்த 2021 அறிவிக்கப்பட்டிருந்த எலன் மஸ்க் என்ன செய்கிறாருண்டா, டெஸ்லா கம்பெனியுடைய ஓனர் இருக்கிறார் தானே, இந்த சிக்னலை பிரபல்யமாக்கினார். அவர் என்ன செய்கிறாருண்டா, ஒரு கிட்டத்தட்ட நினைக்கிற 1.5 பில்லியன் என்று நினைக்கிறேன், நான் சரியாக எனக்கு அது ஞாபகம் இல்லை, அதாவது பில்லியனான்னு சொல்லி அந்தளவான ஒரு அதாவது டாலரை கொடுத்து, இந்த 1.5 பில்லியன் டாலரை கொடுத்து அவர் என்ன செய்கிறாருண்டா பிட்காயினை வாங்குறார். அவ்வளோவுக்கு ஈக்குவலான பிட்காயின் வாங்குறார். அப்போ பாருங்களேன், அதாவது $US கொடுத்து அவ்வளோவுக்கு ஈக்குவலான அந்த பிட்காயினை வாங்கிக்கலாம். இப்போ யாரால் இது வாங்கலும், யாரால் வாங்கலாம்? அப்போ பெரிய ஒரு கோடீஸ்வரனால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வரலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க வாங்கிக்கலாம், அதுக்கு சாதாரண மனிதருக்கும் வாங்கலாம். ஆனால் கையகப்படுத்தி அதனுடைய இதெல்லாம் வந்து என்ன பொதுமைப்படுத்துகிற பேச்சில் இருந்தாலும் அதனுடைய முழு அந்த என்னது அதிகார வர்க்கத்தின் கையில் தான் இந்த பணத்துடைய முழு ஆற்றலும் என்ன செய்யும் போய் சேரும். அப்போ இந்த அவர் வாங்கின உடனே அதனுடைய இது வந்து கூடுது. அவர் பின்னால் விற்றாரா இல்லையா, பின்னால் விற்பாரா இல்லையா, இதுக்கு பிறகு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மார்க்கெட் ரேட் என்ன செஞ்சது அப்படியே அப்பாயிடுச்சு. எலன் மாஸ்க் வந்து என்ன செஞ்சார், அவர் இதை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் சிக்னல்ஸ் என்று சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் சிக்னல்ஸ் சொன்னால் என்னென்னா, சும்மா ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் ஏற்றுறதுக்காண்டி ஒரு டீம் என்ன செய்யும் செயல்படும். அப்போது அந்த டிமாண்ட் ஏற்றினத்தை நம்பி ஒரு குரூப் வாங்கினோடனே இந்த டிமாண்டை இவன் குறைச்சோன்னே அவன் நஷ்டத்தில் விற்க வேண்டி வரும். இது ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டாக கூட இது இருக்கணும் விளங்கிட்டா. அப்போ அந்த ரேட் என்ன செஞ்சு கண்ணா பின்னான்னு என்ன செஞ்சது, அது ஏறிச்சதை பார்க்குறோம். இப்போ இப்படித்தான் இந்த அதாவது என்னது பிட்காயினுடைய சப்ஜெக்ட். அப்போ யாரோ ஒருத்தர் பெருமதி கொடுக்க இது ஏறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு வரலாறு உள்ள ஒன்று தான் இந்த பிட்காயின். இப்போ நாங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறோம்னு சொன்னால், சார் இந்த பிட்காயினை வந்து என்ன அதாவது நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லையா, மார்க்கெட்டில் கூடுமா கூடாதா அப்படின்ட்டு என்ன ஒரு சப்ஜெக்டை கேட்டால், நாங்கள் பொதுவாக பிட்காயினுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் அல்-கரர், மார்க்கத்தில் இது கூடாது. காரணம், இதில் கரர் இருக்குது. கரர்ன்னு சொன்ன இஸ்லாத்தில் வியாபாரம் வந்து ஹராமாகிற முறைகளில் மிக முக்கியமான 3 முறைகளில் பிரதானமான ஒன்று தான் அல்-கரர். நம்பிக்கையற்ற தெளிவற்ற தன்மை. இது ஒரு சப்ஜெக்டில் இருந்தால் அது ஹராம் தான். நம்பிக்கையற்ற தெளிவற்ற தன்மை, செக்யூர்டு இல்லாத தன்மை, பாதுகாப்பற்ற தன்மைகள் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தில் ஹராம். பொதுவாக அதில் இருந்துச்சுண்டா, இப்போ அதான் சொல்ல ஒரு குளத்தில் இருக்கிற மீன் ஒருத்தர் விற்கிறார், இதில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தான் 10,000 அவரோட குளம் தான் 10,000 விற்க வியாபாரம் கூடாது. ஏன் கூடாதுன்னா, குளத்தில் எவ்வளோ மீன் இருக்கேன்னு நீ என்னல்ல, 10,000 குறைக்கா கூடாய்க்கான்னு சொல்லி என்னன்னு தெரியல, யார் நஷ்டப்படுவார்னு தெரியல, அப்படி விற்கக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான ஏலங்களெல்லாம் சில பள்ளிகள்லாம் என்ன செய்ய நடக்கும். இவங்களும் கொஞ்சம் பேர் அதில் மீனை போடுவாங்க, அதில் உள்ள மீனும் சேர்ந்து ஒரு ரேட் ஒன்று அடிப்பாங்க பிள்ளை. இப்போ இந்த மாதிரியான மார்க்கத்தில் வந்து கரர் அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள் இருக்குது, வேறு வழி இல்லை என்ற அமைப்பில் நடந்தாலே தவிர, பால்மடியை கணக்கை வச்சு மாட்டை விற்று விட்டுறது பண்ணிக்கிட்டா. அப்போ அது வந்து மாட்டுக்கு தான் ரேட் அடித்தாலும் பால்மடியை பார்த்து அவர் வாங்கி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான கரர் இஸ்லாம் வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு செக்யூர்டு இல்லாத தன்மை, 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் அது கூடாதுன்றது. 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் கூடாதுன்றது. இப்போ முனாபதா ரசூலான காலத்தில் இந்த வியாபாரங்களில் உண்டு. என்ன எரிஞ்சு அதில் எதில் போய் அது படுதோ, எது வந்து இவட மேலே விழுதோ அல்லது எதில் போய் படுதோ அது வந்து ஹலால், அது வந்து அதுதான் வஜப, அந்த வியாபாரம் நடந்துடும். அப்போ எமௌண்ட்டு வந்து அவர் சொன்ன எமௌண்ட்டு தான். இந்த மாதிரியான முறைகளெல்லாம் வந்து கரர் என்று சொல்கிறது. ஒரு மோசடித்தன்மை அதில் இருக்குது. ஆனால் 2 பேரோட நோக்கமும் மோசடி செய்கிறது அல்ல, ஆனால் அந்த வியாபார தன்மையிலேயே மோசடி தன்மைங்க, அதுதான் கரர்ன்றது வணங்கிட்டா. தகரீர் அல்ல, ஏமாற்றுதல் அல்ல வணங்கிட்டா. இதில் வந்து ஏமாறுற தன்மை இயல்பில் இருக்குது. ஆனால் 2 பேரும் உடன்பட்ட அந்த வியாபாரத்தை செய்ய போகிறாங்க. இது இருந்தால் மார்க்கத்தில் ஹராம். கரருக்கு இன்றைக்குள்ள நவீன உதாரணத்தில் இதை போல் ஒரு உதாரணம் இல்லை. எது மாதிரி இந்த பிட்காயினை மாதிரி ஒரு உதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட கரர் இருக்குது. நான் ஏண்ட பணம் எனக்கு நம்பிக்கையாக தரப்பட்ட அரசாங்கத்தால் உத்தரவாதம் தரப்பட்ட பணம், அரசாங்கம் இது வந்து நீங்கள் இதனூடாக இந்த நாட்டில் உள்ள பெருமதி, அதாவது பெருமதியற்ற பேப்பர் தான் இதுவும். அதுக்குரிய ஒரு கேள்வி ஒன்றைக்கு நான் பதில் சொல்கிறேன். இதுவும் ஒரு பெருமதியற்ற பேப்பர் தான். இந்த பேப்பர் அவன் தந்து என்ன சொல்கிறான்னா, இந்த நாட்டில்
மட்டுமல்ல, நீங்கள் எந்த நாட்டில் கொண்டு போய் இதை கொடுத்தாலும் இதுக்கு ஈக்குவலான பணத்தை நீங்கள் மாற்றியோ அல்லது ஈக்குவலான பொருளையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. நான் இதனால் என்ன செய்கிறேன், ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், ஒரு மொபைல் வாங்குகிறேன், அரிசி வாங்குகிறேன், வெங்காயம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன். அரசாங்கம் அதுக்கு ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தருது. இதுதான். இந்த பணத்தை கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நிலையில் பிட்காயின் இருக்கக்கூடிய ஒரு எப்போ நான் டவுன்லோட் பண்ணி பணத்தை ஆசையில் என்னையை டெவலப் பண்ணிக்கணும்னா, நான் இன்னும் கொஞ்சம் அன்றைக்கு நான் ஒரு பிட்காயின் வச்சுருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு $55,000 உள்ள பணக்காரன் ஆயிருவனே அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். விளங்கிட்டா? அப்படின்னு நினச்சிக்கணும். $55,000 அவனுக்கு கொடுக்க போகிறது இல்லை யாரும். $55,000 வந்து $1,000 என்னட்ட ஒரு பிட்காயினில் ஒரு பகுதியை வாங்குறவனை தேடுறதே அந்த கஷ்டம். விற்கலாம், ஆனால் அதுக்கு நான் 1 வருஷம் அலைஞ்சி 2 வருஷம் அலைஞ்சி தான் நான் விற்கணும். அதுக்குள்ளே 1000 பிரச்சனை வந்துடும். விளங்கிட்டா? இருந்தாலும் அந்த மார்க்கெட் ரேட்டை பார்த்து போட்டு நிறைய பேர் ஆசைப்படுறேன் நாங்கள் அப்படி செய்யணும். இப்போ நான் என்னட்டு இருக்கக்கூடிய இப்போ நான் வாங்க போகிறேன்னு வைங்களேன், நான் வந்து அந்த ஒரு பிட்காயினை நான் வாங்க போகிறேன். இப்போ என்கிட்ட $55,000 இருக்கணும். அல்ல இலங்கை பணத்துக்கு 1 கோடி இவ்வளோ அமௌண்ட் என்ன செய்யணும், நான் இருக்கணும்னு வைங்களேன். இந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு போய் இப்போ நான் என்ன செய்யணும், இதை நான் வந்து இந்த எப்போ டவுன்லோட் பண்ணி அதில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் நான் இந்த டிமாண்டை போட்டு அதுக்கு பின்னால் இதை தேவையானவங்களை நான் கண்டுபிடிச்சி, அவன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது சரியா, அவன் யாரோ எவனோண்டு அவனை நம்பணும். ஃபஸ்ட்டுக்கு அவனை நான் நம்பி, இப்போ நான் பணத்துக்கு பணம் மாற்ற போகிறேன், பிட்காயினுக்கு அது மாற்ற போகிறேன், நம்பி அதுக்கு பின்னால் அவன் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன செய்யணும், அவனுடைய பிட்காயின் அக்கௌண்ட்டுக்கா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை, பிட்காயின் அக்கௌண்ட்டுக்கு நான் இதை அனுப்பணும். இதில் யார் ஃபஸ்ட் அனுப்புறது அது நாங்கள் தான் முடிவு எடுக்கணும். அனுப்பின பின்னால் அவன் என் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், பணத்தை போடணும். அவன் என் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்வான், அந்த பணத்தை போடுவான். அப்போ ஒரு $1,000 ஏதோ ஒன்று வந்து சேரும், குறிப்பிட்ட நான் மாற்றின அளவுக்கு. இப்போ இது வந்து நான் வந்து பிட்காயினை விற்று பணம் வாங்குறதாக இருந்தால், இப்போ நான் இப்போ என்கிட்ட பிட்காயினை வாங்க போகிறேன்னு வைங்களேன், அப்போ நான் ஏண்ட $1,000 அவன் தார அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டுட்டு இவன் கோடிங்கில் தார இதை நான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன செய்யலாம், நான் இந்த ஆன்லைனில் எனக்கு யார் இந்த கிரிப்டோ கரன்சி என்ற இந்த ஃபார்மேட்டை யார் அதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த இணையதளங்களில் போய் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். விளங்கிட்டா? இப்போ நீங்கள் உங்களோட ஊருக்குள்ளே போய் வந்து நான் இதை வாங்கணும்னு சொன்னால் உங்களோட மாவட்டத்திலே ஒருத்தன் கிடைக்க மாட்டான். விளங்கிட்டா? அதில் 4 பேர் ஆன்லைனில் இருந்தாலும் சரி உங்களோட பணத்தை வாங்குற அளவுக்கு கிடைக்க மாட்டான். அதுக்கு ஒரு டைம் போகும். அப்போ ஒரு தெளிவற்ற தன்மை, இரு தரப்புலேயும் தெளிவற்ற தன்மை இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ இதை சொல்கிறவங்க வந்து சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நாங்கள் அதுக்கு தீர்வு சொல்கிறோம். இது 2வது பாயிண்ட். என்ன சொல்கிறோம்னா, சென்ட்ரலைஸ்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒத்தன்டிகேஷன், கவர்மெண்ட் வந்து நம்பகத்தன்மை வழங்கிய, ஒரு கவர்மெண்ட் வந்து செர்டிஃபை பண்ணிய அந்த கவர்மெண்ட் சான்றிதழ் கொடுத்த ஒரு இடத்துக்கு இது வருமாக இருந்தால், இது வந்து ஒரு இடத்துக்கு வருமாக இருந்தால் அந்த தன்மை என்ன செஞ்சிடும், இது போயிடும் என்று சொல்கிறோம். நாங்கள் சொல்லலை இது வந்து என்றைக்குமே ஹராம் அப்படின்னு சொல்லலை, அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த தன்மை இல்லாமல் போனால் அது ஹலால். குளத்தில் இருக்கிற மீன் விற்கிற ஹராம் அல்ல. எப்போ ஹராமன்னா அதுக்குரிய அளவு தெரியாமல் இருந்தால் ஹராம். அதே மாதிரி அந்த தன்மை எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டு மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய, அது நீங்கள் வந்து பிட்காயின் என்ன செய்யுங்க, டீல் பண்ணுங்கள், கவர்மெண்ட் அதனுடைய அதாவது நம்பகத்தன்மைக்கு பொறுப்பு, இதனூடாக இப்படியெல்லாம் செய்யலாம், பேங்கினூடாக செய்யலாம்னா இவங்களோட நோக்கமே பிட்காயின் பேங்கினூடாக செயல்படக்கூடாதுன்றது தான். ஓப்பன் டிரான்சாக்ஷன் தான் அது. வாங்கிட்டா? அப்போ அதனால் இது வந்து எங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போகுது. பணமும் இதுவும் ஒன்று தானேன்றாங்க. இல்லை, பணமும் இதுவும் ஒன்று இல்லை. இப்போ உள்ள பணத்தில் குறைபாடிக்கான்னு கேட்டால் இருக்குது. இப்போ உள்ள பணம் வந்து தங்கம் வெள்ளிக்கு ஈக்குவல் ஆகாது. உண்மையிலேயே ஒரு பொருத்தமற்ற ஒரு பொருளாதார முறை இந்த உலகம் நடைமுறைப்படுத்துறது உண்மை. ஆனால் எங்களுக்கு அதில் வந்து செக்யூரிட்டிக்கு இதுவா தற்காலிகமாக எங்களுக்கு வந்து வேறொன்று வரும் வரைக்கும் அல்ல தங்கம் வெள்ளிக்கு நாங்கள் மாறும் வரைக்கும் அதில் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. அந்த இடத்துக்கு இது இன்னும் வரலை. நான் ஒரு $1000 பணத்தை எடுத்துகிட்டு போய் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எனக்கு தேவையான அளவுக்கு அதில் பெருமதிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்யலாம், நான் வாங்கலாம். அது இதில் இல்லை. அப்போ நான் ஏன் பணத்தை கொடுத்து நான் பிட்காயினுக்கு வாங்குறதா இருந்தால் நிச்சயமாக கரர் தான். அதில் ஒரு கரர் இருக்குது நடைமுறையில். நீனும் டீல் பண்ணதால் நான் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள், அதில் ஒரு ஏமாற்ற தன்மை, ஏமாறுகின்ற தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்குது. நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஒரு பொருளாதார டீலிங்கிறது சாதாரண ஒரு பொதுமகனுக்கு இடையில் அவன் நடக்கிறதாக இருந்தால் அவனும் எக்ஸப்ட் பண்ணுற அமைப்பில் அந்த பொருளாதாரம் அவன் எக்ஸப்ட் பண்ண ஒரு பகுதியாக இருக்கணும். விளங்கிட்டா? ஆன்லைனில் நாங்கள் செய்கிறது அந்த பணத்தை அடிப்படையாக வச்சு தான். அவன் அதில் போகாமல் வைக்கலாம். ஆனால் போகாதவனுக்கு இதில் பெருமதியே இல்லை. பிட்காயினுக்கு போகாதவனுக்கு என்னது, இது ஒரு பெருமதியே இல்லாத ஒரு தன்மை போகுது. எனவே சென்ட்ரலைஸ்டான ஒரு கவர்மெண்ட்டுடைய மேற்பார்வையில் இது அதாவது ஒரு உத்தியோகபூர்வ இடத்தை எப்படி இந்த பேப்பர்கள் வந்து அடைஞ்சிதோ, இந்த பெருமதியற்ற பேப்பர்கள் பெருமதியான இடத்துக்கு இந்த பணம் வந்து அடைஞ்சிதோ அந்த மாதிரி வந்தால் தான் இது ஓகே. தவிர அதை நம்ம என்ன செய்யலாது, என்றைக்கும் ஒப்பிட இயலாது. 2வது பாயிண்ட் அப்படி என்னன்னு சொன்னால், இதில் மைனிங்,
இந்த பணத்தை யார் இப்போ இந்த மைனிங் பண்ணிட்டு எடுக்கிறது? அதில் பெரும் கோடீஸ்வரன் தான். அதில் வசதி இருந்தால் மட்டும்தான் செய்யலாம். அல்லது அதில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்தவன், அதில் அப்படியே ஒரு கூட்டமாக இருந்து, ஏன்னா ஒரு டீமாக இருந்து அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய டீமாக இருந்து அப்படி தான் நடக்குது. அப்போ அதில் ஒருத்தன் போய் தான் என்ன செய்யலாம்? அதில் ஈடுபடலாம். அப்போ அதில் ஈடுபட்டு அவன் வைக்கிற அந்த டிமாண்டுக்கு ஏற்ப இன்னொருத்தன் வாங்க, அதுக்கு பின்னால் அதுக்கு கீழே உள்ளவன் வாங்க, அதுக்கு பின்னால் அதுக்கு கீழே உள்ளவன் வாங்கன்ற இவங்க யார்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக ஒட்டிக்கிறோம். எப்படி பகிரங்கமாக ஒட்டிக்கிறோம்? அது இந்த மாதிரி செய்கிறவங்க வெறும் கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், வசதிகள், லட்சாதிபதிகள், எப்படியோ அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு உள்ளவங்க தான் அதை செய்வான். அதை செஞ்ச பின்னால் கீழே உள்ளவனுக்கு அது போகும், அதுக்கு அடுத்த பின்னால் அதுக்கு அடுத்தவனுக்கு போகும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேர டைமில் அது 1000 டிமாண்டுக்கு பின்னால் வந்து என்ன செய்யும்? அது சேரும். ஒரு பொருள் வந்து டிமாண்டு குறைஞ்சுன்னு சொன்னால் விலை குறையலாம், டிமாண்டு கூடிச்சுன்னா பெருமதி டபுள் ட்ரிபிள் கண்ணா பின்னான்னு போகும். அப்போ இந்த மைனிங் என்ற பகுதி கவர்மெண்ட்டு செய்யணும். இந்த மைனிங் என்ற பகுதியை கவர்மெண்ட்டுக்கு வந்து அது கவர்மெண்ட்டுடைய கண்காணிப்பின் கீழே கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்து இது நடந்தால் ஓகே. இந்த சப்ஜெக்டை சொன்னாலே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இது என்ன இது இந்த கன்செப்டுக்கே தலைகீழாக போகுதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லைங்கிட்டா? இது ஒரு என்ன ஒரு வேறொரு கோணத்தில் இதை என்ன செய்வார்கள்? அணுகுவார்கள். அப்போ இது ரெண்டாவது பிழை. ஒரு அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டிய இடத்துக்கு இது வரணும். வந்தால் இந்த பெருமதி இருக்குமான்னு சொல்ல இயலாது. அந்த இடத்துக்கு என்ன அது வரணும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ப்ரைவேட்டான ஆட்கள்கிட்ட கையில் இருந்து கொண்டு பணம் உள்ளவனெல்லாம் என்ன செய்யலாம்? அதை உழைக்கலாம், தங்கம் தோண்டலாம்ன்ற மாதிரி சப்ஜெக்ட். பணம் உள்ளவன் தங்கம் தோண்டலாம் தானே, அந்த தங்கம் தோண்டலாம்ன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்து நாளைக்கு மக்களுக்கு மத்தியில் பெருமதி ஆக்குறது அப்படி என்று சொல்கிறது என்ன? ஒரு பணத்துடைய அந்த அதிகாரத்தன்மையை வந்து என்ன செய்கிறது? ஒரு வீணாக்குற மாதிரி சப்ஜெக்ட் ஆகிடும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இப்படி வந்து தங்கம் வெள்ளியெல்லாம் ரசூலுல்லாஹோட காலத்தில் ஒரு அரசாங்க இதோடு நடந்ததா? அரசாங்கத்துடைய உத்தரவாதத்தோடு நடந்தா? இல்லையே, மக்கள்கிட்ட தானாகத்தானே புழங்க விட்டாங்க. அப்போ என்ன பேர் இருக்கேன்னு கேட்குறாங்க. தானாக பெருமதி உள்ளது தானாக புழங்க விடுறது பிரச்சனையே இல்லை. தண்ணிலே பெருமதி உள்ளது இருக்குதே, அது வந்து பிரச்சனையே இல்லை. தண்ணியில் பெருமதி உள்ளது, தண்ணில் பெருமதி இல்லைண்டா. இப்போ ஃபேனுக்கு நீங்கள் ஒரு டிவியை டீல் பண்ணிக்கோங்க, ஃபோனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டீல் பண்ணிக்கோங்க, விளங்கிட்டா? டொலருக்கு இந்த என்னது தங்கத்துக்கு வெள்ளியை நீங்கள் மாற்றிக்கோங்க, உப்புக்கு நீங்கள் என்னது ஒரு அரிசியம், அதெல்லாம் ஒன்று கொண்டு பெருமதிக்கு அவனுக்கு தெரியும் என்ன பெருமதின்னு, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வான். பணமும் பெருமதி இல்லை, இந்த காசும் பெருமதி இல்லை, நம்ம நோட்டும் வச்சுக்கிற நோட்டும் பெருமதி இல்லை. அதே போல் இதுவும் என்னது, இந்த பிட்காயினும் பெருமதி இல்லை. அப்போ பெருமதி இல்லாத ஒரு பேப்பருக்கு வந்து நாங்கள் அதை நம்பி எங்களுடைய பணத்தை டீல் பண்ணணுமாக இருந்தால் அதுக்குரிய ஒரு உத்தரவாதம் தரணும். அதுக்குரிய உத்தரவாதத்தை, அந்த உத்தரவாதம் சாதாரண ஒரு பொதுமகனுக்கு உரிய ஒரு உத்தரவாதமாக இருக்கணும். அதை கவர்மெண்ட்டால் தான் செய்யலாம். எனவே தங்கம் வெள்ளி ரசூலுல்லாஹோட காலத்தில் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான இது ஒன்று இருக்கல, கவர்மெண்ட் அதில் தலையிடலைன்றது உண்மைதான். கவர்மெண்ட்டு தான் அதனுடைய இதுகள்லாம் வச்சு வெளியிடுற கட்டங்கள்லாம் அப்பாசிய காலத்துலலாம் வந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி வெளியிடலைன்றது உண்மைதான். அப்படி இல்லாத விட்டது காரணம் வந்து தன்னகத்தை பெருமதி கொண்டது. பணம் தன்னகத்தை பெருமதி கொண்டு 2000 நோட்டு செல்லாதுன்னா செல்லாது தான், அதோடு எல்லாம் முடிஞ்சுது. விளங்கிட்டா? அதில் மத்திய வங்கியிட சைன் இருக்க போய் தான் என்ன செய்யுது, அது மக்களுக்கு மத்தியில் போய்க்கின்னு இருக்குது. ஸோ அந்த உத்தரவாதத்தையாவது ஒரு சாதாரண பேப்பருக்கு எங்களுக்கு தரணும். நாங்கள் வந்து பெருமதியோட்டம் பெருமதியோட்டம் டீல் பண்ணோம்னா என்னட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலத்தையும் வீட்டையும் ஒருத்தன் வந்து 1000 என்று எழுதின அல்லது 5000 என்று எழுதின 1 லட்சம் பேப்பரை கொண்டு வரான். இந்த பேப்பரை கொண்டு வந்து நீ இதை வச்சுக்க எனக்கு ஊட்டத்தான்னா நான் கொடுப்பேனா? நான் ஏன் கொடுக்குறேன்? அதுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கிறான் இந்த அரசாங்கம், இந்த நாடு வந்து என்ன செய்யுது, அதுக்கு உத்தரவாதம் எடுத்திருக்குது. அதில் சைன் பண்ணதை பெருமதி என்று சொல்லி அதில் சொல்லியிருக்குது. அதனால தான் என்ன ஒரு சில்லறை சல்லியை எடுக்க மாட்டேன்னாலும் ஃபைன் பண்ணுற சட்டமெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டு பணத்தை மறுக்கிற மாதிரி அது. எனவே டோட்டல் நாடும் அதை எக்ஸப்ட் பண்ணி போகிற என்ற சப்ஜெக்ட் வந்ததுக்கான காரணம் வந்து அந்த பேப்பருக்கு பெருமதி இல்லை, பிட்காயினுக்கும் பெருமதி இல்லை, பேப்பருக்கும் பெருமதி இல்லை. அப்போ அந்த பெருமதியை ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இடம் தரணும். தந்தால்தான் நாங்கள் அதை டீல் பண்ணலாம், எங்களோட சொத்து அதுக்கு விற்கலாம், எங்களோட சொத்து அதுக்கு மாற்றலாம். நானும் 2 பேர் உடன்பட்டதுக்காக உங்கள் 2 பேர் பிரச்சனையை கொண்டு போய் நான் சமுதாய பிரச்சனையாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுக்காக எப்படி ஆக்கலாம்? நான் சொல்கிறேன், எனக்கு யாருமே தரா ஒரு பெருமதி இல்லாத ஒரு கோடிங்க நான் கொடுத்து நான் வாங்கி நான் $10,000 கொடுக்குறேன்றது கரர் இல்லாமல் வேறு என்ன? அது கரர் இல்லாமல் வேறு என்ன? இல்லாத பெருமதி. யார் பெருமதி கொடுத்தது? அதுக்கு நீனும் அவனு தான் கொடுத்துக்கின்றது பெருமதி. நீனும் அவனு தான் கொடுத்து கொண்டாலே தவிர இந்த பெருமதி எப்படி தீர்மானிக்கிறது? பெருமதியை தீர்மானிக்கிறன்றது ஒரு கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு வரணும். இது விளங்காட்டி சரியே வராது. விளங்கிட்டா? இந்த சப்ஜெக்டை வந்து ஏற்றுக்கொள்ளாட்டி சரியே வராது. சரி, அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்ன, இந்த பணம் அப்போ பெருமதி இல்லை தானே? இப்போ நம்ம கையில் இருக்கிற பணம் உண்மைதான். இன்றைக்குள்ள பொருளாதார முறை வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதால தான் என்ன சில வட்டி பொருளாதார முறையெல்லாம் இன்றைய பொருளாதார முறையில் சம்பந்தப்படுவதற்கான காரணம் இந்த பணம் என்பது உண்மை. அதில் சந்தேகமே கிடையாது. தங்கம் வெள்ளி பொருளாதார முறைமை தான், தன்னகத்தை பெருமதி கொண்ட ஒரு பொருளாதார முறைமை தான் சமுதாயத்துக்கு சிறப்பானது, பாதுகாப்பானதுன்னு உண்மை.
ஆனால் என்ன செய்ய காலகாலத்தில் என்ன மக்கள் பண்டமாற்று முறையில் இருந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சிரமத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்து இந்த உலக மகா யுத்தம் அது போன்றவைகளுடைய அந்த பின்னணியில் இருந்து ஆரம்பித்து தங்கம் வெள்ளி என்ற டீலிங் என்ன செஞ்சது ஆரம்பிச்சது. அதான் இப்படி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிண்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், டீல் பண்ணலாம்னு ஒரு சிட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த சிட்டை வந்து அதே ஈக்குவல்னு சொல்லி அடுத்த மக்கள் எக்ஸப்ட் பண்ண ஆரம்பித்தோடனே சிட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது அரசாங்கமே அங்கீகரித்து பணம் மட்டும் என்ன செஞ்சது, அது வந்தது. ஓகே, அது அந்த வந்த முறையில் பின்னால் பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க, பின்னணி சொல்கிறாங்க, என்னது அதுக்கு பின்னால் உள்ள ஏமாத்துகள்ன்ட்டு ஒரு பகுதி பேசிக்கிட்டிருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம். எப்படியோ அது எல்லா மக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்ததுனால, எல்லா மக்களும் அதுக்கு ஒரு பெருமதியும் கொடுத்து விட்டதுனால, நான் வந்து எதையும் ஏமாறாமல் நான் அதை வாங்க முடிஞ்ச இடத்துக்கு இருக்கேன். அதனுடைய ஏமாற்றம் இருந்தாலும் கரருண்டு அதில் இல்லாமல் இல்லை. அது வந்து மிக 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 மைனரான ஒரு டிஃபரன். ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம், ஒரு 20-30 வருடங்களுக்கு அப்புறம் சாதாரணமாக அது விளங்கும். ஒரு 10-20-30 வருடங்களுக்கு பிறகு அந்த சாதாரணமாக விளங்கும். அந்த சாதாரணமாக விளங்குறதான் பண முதலைகளுடைய என்ன இன்வெஸ்ட்மெண்ட். அந்த சாதாரணமாக அது விளங்கும், உண்மைதான். அப்படி சின்ன கரர்கள் வந்து எதுவும் செய்யலை, அதை தவிர்க்க முடியாத சில கரர்கள் இருக்குது. நம்ம வந்து டின்னில் அடைக்கப்பட்ட மீன் வாங்குற மாதிரி, முட்டையை டெஸ்ட் பண்ணேமா முட்டையை அது வாங்கிட்டு வர மாதிரி, சில பொருட்களை பேக்கெட்லேருந்து வாங்கிட்டு வர மாதிரி சின்ன கரர் ஒன்று இருக்கும். அதை ஒன்றுமே செய்யலாது. அந்த கரரை சொல்லாங்க அனுமதிச்சாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து என்னது அல்ல கரல் எசிர் யோக்தஃபர் சொல்லிக்கிறாங்க. சாதாரண அந்த தன்மைகள் வந்து என்னது சாதாரணமாக தவிர்க்க முடியாத நிலைமையில் உள்ளவைகளை வந்து அனுமதிக்கலாம். இது அப்படி இல்லையே. எனவே ரெண்டாவது பாயிண்ட் வந்து, முதலாவது வந்து அந்த கரர் தன்மை இருக்குது. இந்த கரர் தன்மை நீங்கணுமெண்டா ரெண்டாவது பகுதி வந்து ஒரு மத்திய என்ன ஒரு அரசு அல்லது வந்து என்ன ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சப்ஜெக்ட் உறுதிப்படுத்தப்பட்ட அரசாங்கம் தான், வேறு வழி இல்லை. அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு பகுதி தான் இதை என்ன செய்யணும், இந்த மைண்ட் பண்ணுற வேலையில் இருந்து மற்ற வேலையிலிருந்து ஒரு டிமாண்டை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்குரிய ஒரு இடத்தை இது என்ன செய்யலாம், இது செய்யலாம். இப்போ மூணாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நல்ல முறையில் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெருமதியாக்கப்படுகிறது. விளங்கிட்டா, இது பெருமதியாக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு வெளியூ கூட்டப்படு தன்னகத்தே இல்லை. இப்போ ஏற்கனவே உள்ள பணங்களை பொறுத்த வரைக்கும், ஏற்கனவே மக்களுக்கு மத்தியில் வந்து பழக்கத்தில் வந்த பணங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வந்துச்சு என்றால், அது கோல்டு ஸ்டாக் வந்து என்ன செய்யுது, அந்த கவர்மெண்ட் ஸ்டாக் பண்ணி கோல்டுகளெல்லாம் ஸ்டாக் பண்ணி அதுக்கு பின்னால் அதுக்கு ஈக்குவலாக நிலம் இருக்குன்னு சொல்லி என்ன அந்த ப்ராப்பர்ட்டிகள்லாம் ஸ்டாக் பண்ணி அதுக்கு ஈக்குவலான சம அளவில் நாட்டுடைய இருப்புக்கு ஏற்ப அளவில் தான் பணம் என்ன செஞ்சது மக்களுக்கு வந்து பிரிண்ட் ஆக்கி மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. இது அப்படி இல்லையே. அப்போ அதுக்கு அண்டைக்கு கொண்டு போகிறதாக இருந்தால் இது அது எப்படி இருந்துச்சு என்ற சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு ஊருக்குள்ளே என்ன மக்கள் வந்து டீல் பண்ணணும். டீல் பண்ணுறதுக்காக தங்கத்தை தூக்கிட்டு தெரிகிற பிரச்சனை, ஒரு கொள்ளை பயங்கள் இருக்குது. அப்படின்றதுக்காக வேண்டிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒத்தரை நம்பி நான் உங்கள்கிட்ட பணத்தை தாரேன், நான் பிடிங்க, இந்த கோல்டு பிடிங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ கோல்டு தந்தீங்கன்னு சொல்கிறது ஒரு 4 பேப்பரில் சைன் பண்ணி தாங்க, இந்த பேப்பரை வச்சு நான் டீல் பண்ணி கேள்றேன் என்று எல்லா மக்களும் உடம்பட்டுட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அவர்கிட்ட எல்லாம் கொடுக்கப்படுது. அவர்கிட்ட தங்கத்துக்கு பதிலாகத்தான், அவர்கிட்ட வைக்கக்கூடிய இருப்புக்கு பதிலாகத்தான் அந்த சிட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யுது கொடுக்கப்படுது. மக்கள் அதை எக்ஸப்ட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் பண்ணி அதை வச்சு வாங்குறாங்க, அதை வச்சு பொருளை எடுத்துக்கொள்கிறாங்க, அதை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு ஈக்குவலான பகுதியாக இதை ஏற்றுக்கொண்டாங்க மக்கள். அதுக்கு பின்னால் அது தன்னகத்தே பெருமதியான ஒரு அம்சம் மாதிரி அதை என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு. இது அப்படியா நடக்குது? இது அப்படி நடக்கலை. பெருமதி ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை அதுக்குரிய ஈக்குவலுக்கு இதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான பீப்புளுடைய கையில் இது வார மாதிரி, இந்த குறிப்பாக இப்போ எதை எடுத்தாலும் இந்த எலன் மாஸ்கை வந்து என்னது அந்த மார்க்கெட்டை அந்த சொல்லுவாங்களே அந்த அவரை வச்சு ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வருதுண்டு, அது மாதிரி ஒரு பகுதியே என்னது இப்போ அதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். இதான் நடக்குது. எனவே இந்த 3 பகுதிகள் இதில் இருக்குது. இந்த 3ம் சரி செய்யப்படுமாக இருந்தால் பிட்காயின் அதுபோல் எத்தீரியம் விளங்கிட்டா, அதுபோல் உள்ள என்ன இந்த இன்னமுள்ள என்ன அந்த இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அழைக்கப்படக்கூடிய இலத்திரனவியல் வடிவமான நாணயங்கள் என்ன செய்யலாம் அங்கீகரிக்கப்படும். இப்போ சில நாடுகள் வந்து இதை வந்து அனுமதிச்சு லீகல் அண்ட் அவன் வந்து லீகலைஸ் பண்ணி தண்ட ஒரு பகுதியாக ஒஃபீஷியலான ஒரு பகுதியாக அறிவிக்கலை. ஆனால் நீ செஞ்சிக்க பிரச்சனை இல்லை, நான் தடை செய்ய மாட்டேன்னு சொல்லி சில நாடுகள் வந்து கம்பல்சரியாக தடை செஞ்சு வச்சுக்குது. ஒரு பகுதி என்னது ஒரு முதலாளித்துவம் வந்து என்ன செய்யுது, இதை தூக்கி ஒசக்க கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெருமதியை கொடுக்க பார்க்குது. அதுக்கேற்ற மாதிரியான வாத பிரதிவாதங்கள் நடந்துக்கு. பணமும் இதுவும் உண்டு தானேன்றதுக்கு நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இதில்
சரியா? அதனால் இதில் வந்து அந்த கரர் நீக்கப்பட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பாதுகாப்பான ஒரு சப்ஜெக்ட் வரப்பட்டு தன்னகத்தே பெறுமதியான அமைப்புக்கு இது ஈக்குவலான ஒரு இடத்துக்கு இது வருமாக இருந்தால் மட்டும்தான் இது நம்ம மார்க்கத்தில் அனுமதி என்ற இடத்துக்கு வரலாமே தவிர மற்றபடி இது ஹராம், இது லா யஜூஸ், விளங்கிட்டா, அது கூடாது, இதை கொண்டு நம்ம எந்த விதமான டிரான்சாக்ஷனும் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது, மிக பொருத்தமானது. இந்த டீலிங் பண்ணுறது ஹராம், கூடாது. இதில் வந்து மக்கள் வந்து கரர், அதாவது மக்களை வந்து ஒரு மோசடியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளின பொறுப்பை இந்த ஃபத்வா வழங்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வரும். மக்களுடைய பணத்தை பெருமதியற்றதாக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். இதில் போல் ஒரு கரர், ஒரு மோசடியை நீங்கள் வேறொன்றில் காட்ட மாட்டீங்க நவீன வடிவில். அதனால் இதிலேருந்து நம்ம முழுமையாக தவிர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவரையும் மார்க்க விளக்கத்தை சரியாக தந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.